Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அப்டேட் நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா TNAU கவுன்சில் சொந்தமா A to Z அப்டேட் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். சரியா, ரெகுலரா நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோக்குள்ள வந்திருக்கோம். அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிருக்காங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா, அதாவது இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியாத ஒரு கவுன்சிலிங்காக இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரியா, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இன்னைக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, டிசபிள் பர்சனில் ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸை மட்டும் கூப்பிட்டாங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் போகவே இல்லை. நிறைய ஆப்ஷன்டிஸ் வந்து நினச்சி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருந்திருக்கு. ஓகேவா, ஏன்னா நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வந்து எப்பயுமே பசங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷனலாக தான் வச்சுக்கிறாங்க. இது கிடைக்கலன்னா அங்கே போவோம், இது கிடைக்கலன்னா இங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனலாக தான் வச்சுக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்டுருக்காங்க. சரியா, இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் டேஷ்போர்டை செக் பண்ணிக்கங்க. ஏதாவது உங்களை கூப்பிட்டுருக்காங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது காலேஜ் வந்து கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத உங்கள் லாகின், சரியா, உங்கள் லாகினை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணிங்க. நான் இப்போயே சொல்லிடுறேன் உங்களுக்கு என்ன கம்யூனிட்டிக்கு எந்த கட் ஆஃப் வரைக்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்ல போகிறோம். அப்புறம் ரொம்ப முக்கியமாக சில பேருக்கு வந்து, ஏன்னா இங்கே வந்து நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 20ஆம் தேதி நமக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க. சரியா, 20ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக அதாவது இந்த இடத்துல ஸ்டார் கொடுத்துருக்காங்க பாருங்க. இவங்களோட குழப்பமே இதுதான். நான் அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் பார்த்தீங்களா, அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்கோட குழப்பமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். இந்த உங்கள் நம்பர் பக்கத்தில் ஜென்ரல் ரேங்க் பக்கத்தில் இந்த மாதிரி ஸ்டார் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டு 7 கோட்டா இஸ் கன்ஃபார்ம்டு ஒன்லி அப்பான். சரியா, இந்த மாதிரி ஸ்டார் போடலை அப்படின்னா பிரச்சனை இல்லை உங்களுக்கு. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார் போட்டுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து 7.5 ரிசர்வேஷன் சொல்லியிருக்கீங்க, ஆனால் நாங்கள் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை உங்களை. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பான் சப்மிஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் சிஇஓ ஹெச்எம் இஷ்யூட் சர்டிஃபிகேட் அட் டைம் ஆஃப் தி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், சிஓட்டையோ இல்லை உங்கள் ஹெச்எம்டையோ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து 6th to 12th வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன், நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. சிஓட்டையோ இல்லை உங்கள் ஹெச்எம்டையோ வாங்கினா போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும், பார்த்துங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்துருக்கும். அதாவது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு 7.5 ரிசர்வேஷனுக்கு ரவுண்டு 1ஓட என்னாச்சு பார்த்தீங்கன்னா கால்ஃபர் வந்து வந்துருச்சு. யார் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க, எந்த கம்யூனிட்டிக்கு எந்த கட் ஆஃப் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துலாம். இப்போ நீங்கள் பிசிஎம்ல இருக்கீங்க அப்படின்னா 176.5 வரைக்கும் என்னாச்சு பார்த்தா கூப்பிட்டுருக்காங்க. அவங்களோட ஜென்ரல் ரேங்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா 820 வரைக்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா 178.5 வரைக்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க. சரியா, அப்போ 178.5க்கு மேலே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் உங்கள் டேஷ்போர்டை செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு ஏதாவது காலேஜ் ஏதாவது கிடைச்சிருக்கா இல்லை வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துங்க. இல்லைன்னா அங்கே போய் என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு காலேஜை பற்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா 179.5 வரைக்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு என்னாச்சு பார்த்தா கூப்பிட்டுருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஓகே பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 182 வரைக்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. சரியா, 182 வரைக்கும் வந்து பிசிக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஓகேவா, இங்கே எஸ்சிஏக்கு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 180 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க எஸ்டிக்கு. அதே மாதிரி எஸ்சிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா 180.5 வரைக்கும் என்னாச்சு பார்த்தா கூப்பிட்டுருக்காங்க. ஓகேவா, இன்னும் எம்பிசி மட்டும் தான் நம்ம என்னாச்சு பார்த்தா பார்க்கணும். எம்பிசி பார்த்தலாம். எம்பிசி வந்து எடுத்துட்டோம்னா 182.5 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு என்னாச்சு பார்த்தா கூப்பிட்டுருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. உங்களுக்கு இந்த அதாவது இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களோட நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து என்னாச்சு பார்த்தா கிடைச்சிடும். இந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்கிற நேம் வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்த்துங்க. அதே மாதிரி எப்போ வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகணும் அப்படிங்கிற டைமிங் முதற்கொண்டு என்னாச்சு பார்த்தா உங்களுக்காக இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதை நல்லா நீங்கள் செக் பண்ணிங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.